பொதுவாகவே நம்ம மக்களுக்கு தொலைக்காட்சியில் பப்ளிஷ் ஆகக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு ஃபேவரட் ப்ரோக்ராம் இருக்கும். சில பேர் அதை ரசிச்சுட்டு விட்டுருவாங்க, சில பேர் அந்த நிகழ்ச்சியில் நடந்த சம்பவங்களை விமர்சனங்களா முன்வைப்பாங்க. அப்படி அந்த வரிசையில தான் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை பார்த்து நிறைய விமர்சனங்கள் முன் வச்சிருக்காங்க. அந்த ரியாலிட்டி ஷோல கலந்துக்கக்கூடிய நடுத்தர மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் அவங்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளை அந்த நிகழ்ச்சி வழியா தெரியப்படுத்தி அந்த நிகழ்ச்சியோட டீம் கிட்டையும் அதை பார்க்கிற பார்வையாளர்கள் கிட்டையும் ஆதரவை தேடி வருவாங்க. அப்படி அந்த நிகழ்ச்சியில பெரும்பாலும் காதல் ஜோடிகள் தான் கலந்துக்கிறாங்க. அப்படி உதவி கேட்டவர ஜோடிகளுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்கன்னு ஒரு சில மக்கள் கிண்டலா விமர்சனங்களை வைக்கிறதும் உண்டு. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்துல தான் ஜீ தமிழ் ஆபீஸுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ண சொல்வதெல்லாம் உண்மை டீம் கிட்ட தன்னோட பேரு சதீஷ்குமார் அப்படின்னும் தான் விழுப்புரம்ல இருந்து பேசுறதாகவும் சொல்லி ஆரம்பிச்ச சதீஷ்குமார், நான் 3 வருஷமா ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். எங்க லவ் நான் லவ் பண்ற பொண்ணோட அப்பா பிரிக்க பாக்குறாரு. எங்களை சேர விடாம பயங்கரமா கொலை மிரட்டல் கொடுக்கறாரு. எங்களை நீங்க தான் சேர்த்து வைக்கணும், எங்களோட உயிருக்கு அந்த பொண்ணோட அப்பாவால அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்வதெல்லாம் உண்மை டீம் கிட்ட சதீஷ்குமார் சொல்றாரு. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான மிரட்டலை பார்த்த சொல்வதெல்லாம் உண்மை டீம் சதீஷ்குமாருக்கு ஆறுதல் சொல்லி அவங்க டீடைல்ஸ வாங்குறாங்க. சதீஷுக்கு 10 நாள் கழிச்சு ஒரு டேட் கொடுத்து, நீங்களும் அந்த பொண்ணும் கிளம்பி ஸ்டுடியோக்கு வாங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதை மேடம் கிட்ட ப்ரோக்ராம்ல சொல்லுங்க, அன்னைக்கே ஷூட் பண்ணிக்கலாம், பார்க்கலாம் மேடம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமோட க்ரூ மெம்பர் கிண்டில இருக்கக்கூடிய ஆபீஸ் அட்ரஸை கொடுத்து போனை வைக்கிறாரு. சொன்ன டேட்டுக்கு சொன்ன டைமுக்கு கரெக்டா கிளம்பி வந்த சதீஷ்குமார் அண்ட் அந்த பொண்ணு நேரா கிண்டில இருக்க ஆபீஸுக்கு அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை காமிச்சு ஸ்டுடியோக்குள்ள என்டர் ஆகுறாங்க. வழக்கம் போல இதுவும் ஒரு சாதாரண வழக்கா தான் இருக்கும்னு அவங்கள வெல்கம் பண்ணி அந்த சோஃபால உட்கார வைக்கிறாங்க. இந்த கேஸை பத்தி கேட்க ஆரம்பிச்ச நிர்மலா பெரியசாமிக்கு அப்ப தெரியல, ரொம்ப கேஷுவலா சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்த சதீஷ்குமாரோட காதலி சொல்ல போற அந்த விஷயம் தான் இந்த ஷோவை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமான்னு அதை லைவ் ஷூட் பண்ணிட்டு இருந்த அந்த ஷோவோட டைரக்டர், கேமராமேன், ஆங்கர் அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு ஒட்டுமொத்த டீமும் ஆடி போய் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அங்க கூடியிருந்த எல்லாருக்கும் மண்டையில ஓடிட்டு இருந்தது, ஒருவேளை இந்த எபிசோட் பிராட்காஸ்ட் ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் அண்ட் அன்வான்டட் கொஸ்டின்ஸ்க்கு எப்படி பதில் சொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருக்கு. பட் இருந்தாலும் நம்பி வந்தவங்களை கைவிடக்கூடாதுன்னு அந்த ஷோவோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் தொடர்ந்து அந்த ஷோவை ஷூட் பண்றாங்க. அந்த சொல்வதெல்லாம் உண்மை படப்பிடிப்பு குழு நினைச்ச மாதிரியே இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆன அடுத்த நாளே பட்டி தொட்டி ஃபுல்லா இந்த ஷோவை பத்தி பேசாத ஆளே கிடையாது. அந்த ப்ரோக்ராம் குரூவை கான்டாக்ட் பண்ண போலீஸ் டீம் அந்த பொண்ணை விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்படி அந்த பொண்ணு என்ன சொன்னா, யார் அந்த பொண்ணு, சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை பார்த்த லட்சக்கணக்கான மக்களுக்கு தெரியும் நான் இப்ப எந்த கேஸ பத்தி பேச போறேன்னு. அப்படி இந்த ஷோவை பார்க்காதவங்களுக்கும் பர்டிகுலரா இந்த எபிசோட மிஸ் பண்றவங்களுக்கும் நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயமும் அந்த பொண்ணு ப்ரோக்ராம்ல சொன்னதுதான் உங்களுக்கு கண்டிப்பா ஆச்சரியத்தை கொடுக்கும். இந்த சம்பவம் மூலியமா தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு தெரிய வந்துச்சு. இன்னும் டிலே பண்ணாம இந்த கேஸ பத்தி பேச ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு கேஸோட ட்ரூ அண்ட் அன்சீன் இமேஜஸ் என்னால யூடியூப்ல காமிக்க முடியாது. சோ அந்த கேஸோட அன்சீன் இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் ஆடியோஸை வீடியோ போஸ்ட் பண்ண அன்னைக்கு டே ஈவினிங் என்னோட நியூ டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன்ல ஆர் என்னோட சேனலோட ப்ரொஃபைல்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அதுல ஜாயின் பண்ணி அந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸை எக்ஸ்க்ளூசிவா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். தன்னோட பேரு பார்கவின்னு அறிமுகப்படுத்திக்கிட்ட அந்த பொண்ணு தான் சதீஷ்குமாரை 3 வருஷமா காதலிக்கிறதாகவும் தன்னோட அப்பா மிரட்டுறதால ஊரை விட்டு ஓடி வந்துட்டதாகவும் சொல்றாங்க. அதுக்கு நிர்மலா பெரியசாமி, நீ சின்ன பொண்ணு, ஒழுங்கா அப்பா அம்மா கூட இருமா, நாங்க அவங்கள கூப்பிட்டு பேசுறோம்னு அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்றாங்க. பட் அத கனவுலயும் என்னால யோசிச்சு பார்க்க முடியாது, நான் அங்க போனா இறந்து போயிடுவேன், என்ன எங்க அப்பாவே கொன்னுடுவார்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பயப்படுற அளவுக்கு உங்க அப்பா அம்மா என்னம்மா பண்ணாங்கன்னு
அப்படின்னு கேட்டதுக்கு பார்கவி சொன்னது, என்னோட சொந்த அப்பாவே என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு, தூங்கும் போது தப்பா கை வச்சாரு, ஆடைகளை கழற்றாருன்னு சொல்றாங்க. சின்ன பொண்ணு ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறான்னு நினைச்ச ஆங்கர் நிர்மலா பெரியசாமி அப்படி தொட்டு என்னமா பண்ணுவாரு அப்படின்னு இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வியை கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில கேட்டு ஆங்கருடைய காது மட்டும் இல்ல, அங்க கூடியிருந்த ஒட்டுமொத்த குரூவோட காதும் கூசுற அளவுக்கு அந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையும் விவரமா அந்த ரியாலிட்டி ஷோல எல்லாரும் முன்னாடியும் சொல்லி அழுதுருக்காங்க. சின்ன பொண்ணு காதல் மேல இருக்க அன்புனாலையும் அப்பா அம்மா மேல இருக்க பயத்தினாலையும் பொண்ணு பொய் சொல்றா போலன்னு, சரி உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேசலாம், நீ படிச்சு முடிச்சதும் இந்த பையனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸை நாங்க பண்றோம்னு ப்ராமிஸ் பண்றாங்க. பார்கவி தொடர்ந்து, நாங்க போனா உயிரோட இருக்க மாட்டேன், எங்க அப்பா என்னை கொன்னுடுவாரு, அவர் ஆல்ரெடி ஒரு லவ்வர்ஸை கொலை பண்ணி அவங்கள எங்க வீட்டுக்கு முன்னாடியே புதைச்சிருக்காருன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச மொத்த டீமும் அந்த பொண்ணு சொல்றது உண்மையானு திரும்ப திரும்ப கேட்கறாங்க. எத்தனை தடவை கேட்டாலும் அந்த பொண்ணு ஒரே பதில தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு சொன்ன எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டு பார்கவியோடைய அப்பா அண்ட் அம்மாவை ப்ரோக்ராமுக்கு வர வைக்க போன்ல பேசி ஷோக்கு வர வச்சிருக்காங்க. எந்த ஒரு பதற்றமும் இல்லாம ஸ்டுடியோ வந்த அப்பா முருகேசன் அண்ட் அம்மா ராஜேஸ்வரி ஆரம்பத்திலிருந்தே அவங்களோட பொண்ணு அவ காதலை ஏத்துக்காததுனாலதான் கோவத்துல முருகேசன் மேல அபாண்டமா பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறான்னு அதை மறுக்கிறாங்க. அது வரைக்கும் முருகேசன் அண்ட் ராஜேஸ்வரி சொல்றதை கேட்டுட்டு இருந்த ஷோவுடைய ஆங்கர் நிர்மலா பெரியசாமி, சரி அது ஒரு புறம் இருக்கட்டும், நீங்க ஏதோ 3 பேரை கொலை பண்ணிருக்கீங்களாமேன்னு கேட்க, அது வரைக்கும் ரொம்ப நிதானமா பேசிட்டு இருந்த முருகேசனுடைய தடுமாற்றமான பேச்சும் அவனுடைய திணறலும் அவன் கண்டிப்பா கொலை பண்ணிருக்க சான்சஸ் இருக்குன்னு சந்தேகப்பட வச்சது. அந்த எபிசோடு ஃபுல்லா தன்னோட பொண்ணு காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச முருகேசன் இந்த கொலையை பத்தி கேட்டதும் அந்த டாபிக்கை டைவர்ட் பண்ற விதமா தான் பொண்ணுடைய காதலனை கட்டிப்பிடிச்சு லவ்வுக்கு சம்மதம் தெரிவிக்கிற விதமா சமாதானமாகி இருக்காரு. ஆல்சோ இந்த எபிசோட் ஷூட் முடிஞ்சதும் அந்த சொல்வதெல்லாம் உண்மை டீம் கிட்ட இந்த எபிசோட டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம்னு முருகேசனும் ராஜேஸ்வரியும் கெஞ்சிருக்காங்க. இந்த ஷோ முடிஞ்சு நேரா அவங்க சொந்த ஊருக்கு போறதா சொல்லிட்டு பஸ் ஏறின முருகேசன் அண்ட் ராஜேஸ்வரி அன்னைக்கு டே அவங்க ஊருக்கும் வீட்டுக்கும் போகாம இருந்திருக்காங்க. பிகாஸ் முருகேசன் அண்ட் ராஜேஸ்வரிய பின்னாடியே ஃபாலோ பண்ணி போன சொல்வதெல்லாம் உண்மை டீம் அவங்களுக்கு முன்னாடியே அந்த ஊர்ல ரீச் ஆகி முருகேசன் அண்ட் ராஜேஸ்வரி வராங்களா இல்லையான்னு கண்காணிச்சிருக்காங்க. பட் அவங்க கடைசி வரைக்குமே அன்னைக்கு டே வராம போனதுனால இமிடியேட்டா முருகேசனுக்கு கால் பண்ண ஜீ தமிழ் டீம் எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் நான் என்னுடைய வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கான். இவன் தப்பு பண்ணதுனாலதான் வீட்டுக்கு வராம எங்கேயோ வெளியே போய் ஒளிஞ்சிருக்கான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இந்த எபிசோட கண்டிப்பா டெலிகாஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி 2012 மே 28ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் சேட்டலைட் சேனல்ல ப்ராட்காஸ்ட் ஆகுது. அடுத்த நாளே இந்த எபிசோட் காட்டு தீயா சோஷியல் மீடியால பரவ இந்த விவகாரம் போலீஸுக்கும் தெரிய வருது. இமிடியேட்டா ஜீ தமிழ் ஆபீஸுக்கு வந்து டீடைல்ஸை கலெக்ட் பண்ண ஒரு போலீஸ் டீம் முதல்ல பார்கவியை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்கவி சொன்ன மாதிரியே அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஜேசிபி வச்சு தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க ஆல்ரெடி மூடப்பட்ட ஒரு கிணறு இருந்ததா சொல்லப்பட்டிருந்துச்சு. ரொம்ப நேரமா தோண்டியுமே அங்க எதுவுமே கிடைக்காததுனால சின்ன பொண்ணு சொன்ன பேச்சை நம்பி ஏமாந்துட்டோமேன்னு போலீஸும் சொல்வதெல்லாம் உண்மை டீமும் கொஞ்சம் கொஞ்சமா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல இருட்ட ஆரம்பிச்ச நேரத்துல தான் ஒரு மண்டை ஓடு அந்த மண்குழியில லைட்டா தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்து அதிர்ச்சியான ஒட்டுமொத்த எக்ஸ்கவேஷன் டீம் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. உடனே அந்த இடத்தை சுத்தி ஐசோலேட் பண்ணி அவங்களோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வந்த போலீஸ் ரொம்ப தீவிரமா அந்த குழியில இறங்கி கையால தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒவ்வொன்னா கிடைக்க ஆரம்பிச்சது. அங்க கிடைச்ச 3 மண்ட ஓடுகளையும் எலும்புகளையும் 2 வெள்ளை கலர் கோணி பையில வீட்டு மொட்டை மாடியில வத்தல காய போட்டு வைக்கிற மாதிரி பரப்பி வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபாரன்சிக் டெஸ்டுக்காக அதே சாக்கு மூட்டையில போட்டு கொண்டு போயிருக்காங்க. இப்ப 3 மண்டையோடுகள் கிடைச்சிருக்கிறத வச்சு பார்கவி சொன்ன மாதிரியே 3 கொலைகள் நடந்திருக்கிறது உண்மைதான் அப்படிங்கறத அசியூம் பண்றாங்க. தலைமறைவா இருந்த முருகன் அண்ட் ராஜேஸ்வரிய தேட ஆரம்பிக்கிறாங்க. அட்வொகேட்ஸ், உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். ஒரு இடத்துல முருகன், இன்னொரு இடத்துல முருகேசன் சொல்லியிருப்பேன். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, 2 பேருமே ஒரே ஆள் தான். முருகேசன் தான் ஷார்ட்டா முருகன் அப்படின்னு அந்த ஊர்ல கூப்பிட்டு இருக்காங்க. இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதை தெரிஞ்சுக்கிட்ட முருகேசன் அண்ட் ராஜேஸ்வரி அவங்க நம்பரை
மாத்திட்டு தலைமறைவா இருந்திருக்காங்க. அப்பதான் நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் ரொம்ப டேலண்டா அவங்கள கையும் காலுமா பிடிச்சிருக்காங்க. எஸ் அட்வொகேட்ஸ், முருகன் அண்ட் அவனுடைய மனைவி எங்க இருக்காங்க, எந்த போன் நம்பரை இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அவன் உஷாராகி தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய போன் நம்பருக்கு கால் பண்ண போலீஸ் டீம், நாங்க ஜீ தமிழ் சேனல்ல இருந்து பேசுறோம், உங்களை மீட் பண்ணணும், உங்களுடைய தரப்பு நியாயத்தை நாங்க வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவனை நம்ப வைக்கிறாங்க. அப்படி அவனை மீட் பண்றதுக்கு ஒரு ஸ்பாட்டும் பிக்ஸ் பண்றாங்க. போலீஸ் எஸ்யூவி கார்ல பிரஸ் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரையும் ஒட்டி கார்ல வீடியோ கேமராவோட அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி போறாங்க. மீடியா அப்படின்னு நம்பி வந்த அவனையும் அவனோட மனைவியையும் குண்டு கட்டா தூக்குன போலீஸ் அவங்களுக்கே உண்டான ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த 3 கொலைகளுக்கான விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அப்படி அவன் சொல்ல ஆரம்பிச்சவன் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற நல்லான் பிள்ளை பெற்றாள் அப்படிங்கிற ஊர்ல பிறந்ததாகவும் தனக்கு லவ் மேரேஜ் தான் ஆச்சு அப்படின்னும் ஒரு நாள் அவன் கூட படிச்ச வேற ஒரு ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அவனை இன்வைட் பண்றதுக்காக பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க. வந்த அந்த பொண்ணையே மிரட்டி தூக்கிட்டு போய் கோவில்ல வச்சு தாலி கட்டியிருக்கான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, பார்கவியோட அம்மாவான ராஜேஸ்வரி தான். இப்படி தன்னுடைய கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அந்த ஊர்ல பிரச்சனை ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ அங்க இருந்து 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற குச்சிப்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருக்கான். அப்பதான் பார்கவி முதல் பெண் குழந்தையாகவும் அடுத்தடுத்து 2 ஆண் குழந்தைகளும் பிறந்திருக்கு. பயங்கரமான குடிப்பழத்துக்கு அடிமையா இருந்த இவன் அப்பதான் ஒரு கட்டத்துல தான் பெத்த பொண்ணுக்கே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாலியல் தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு கட்டத்துல விவரம் தெரிய வந்த பார்கவிக்கு இது தப்பு அப்படின்னு பல தடவை வார்ன் பண்ணிருக்கா. இதனால அவன் அடிச்சு உதைக்க ஆரம்பிச்சிருக்கான். அம்மா கிட்ட சொன்னா அம்மாவே இதெல்லாம் வெளியே சொல்லாத, ஊர்ல தெரிஞ்சா மானம் போயிடும், அமைதியா இருன்னு சொல்லி அதட்டி இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தப்பதான் சதீஷ்குமாரோட அறிமுகம் கிடைக்குது. ஊர்ல டாடா ஏஸ் வண்டி ஓட்டிட்டு இருந்த சதீஷ்குமாருக்கும் இப்படி ஒரு நிலைமையில இருந்த பார்கவிக்கும் ரிலேஷன்ஷிப் உண்டாகி காதலா மாறுது. பார்கவியோடைய அதிர்ஷ்டம் சதீஷ்குமார் நல்ல பையனா இருந்திருக்கான். இந்த காதல் விவகாரம் தெரிஞ்ச முருகனும் ராஜேஸ்வரியும் ஆரம்பத்துல சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சு கடைசியா இவங்க சொந்தத்திலேயே 32 வயசான மாப்பிளைய கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்றாங்க. பார்கவிக்கும் அந்த மாப்பிளைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் பார்கவி அந்த காம கொடூரனுடைய ஆசைக்கு இணங்காம போனதுக்காகவும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கிட்ட இருந்து காசு பறிக்கிறதுக்காகவும் தான் அந்த கல்யாணத்தையே பிக்ஸ் பண்ணிருக்கான். சோ அதுக்கு தடையா இருக்கிற சதீஷ்குமாரையும் வீட்டுல இருக்கிறவங்களையும் அடிக்கிறது உதைக்கிறதுன்னு எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டு இருந்திருக்கான். இந்த சிச்சுவேஷன்ல தான் தன்னோட படிப்பை முடிச்ச கையோட பார்கவி சதீஷை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போயிருக்காங்க. இப்ப அந்த சம்பவத்துக்கு வருவோம். பட் இது முருகேஷன் கன்ஃபெஷன்ல சொல்றதுக்கு முன்னாடி பார்கவிக்கு எப்படி இந்த கொலைகளை பத்தி தெரிஞ்சதுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் முருகனும் ராஜேஸ்வரியும் ஃபேமிலி ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்றதுக்கு வீட்டுல பசங்களை விட்டுட்டு வெளியூர் போயிருக்காங்க. போகும்போதே வர்றதுக்கு 2 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போன ராஜேஸ்வரி குழந்தைகள் தனியா இருக்காங்களேன்னு போன் பண்ணி பார்கவி கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ போன்ல பார்கவி ரொம்ப கேஷுவலா, அம்மா நம்மளோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல கரண்ட் கம்பம் நடுறதுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்கன்னு ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காங்க. இத போன்ல கேட்ட ராஜேஸ்வரியும் முருகனுக்கும் ஒரு நிமிஷம் பதற்றமாகி இருக்கு. கை கால்கள் நடுக்கத்தோட அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதனால இவ்வளவு அவசரமா திரும்பி வந்தீங்கன்னு கேட்ட பார்கவி கிட்ட முருகன் தூங்கிட்டு இருக்கும் போது ராஜேஸ்வரி தான் இந்த கொலை பத்தின விஷயங்களையும் 3 பிணங்களை வீட்டு வாசல்லையே குழி தோண்டி புதைச்சிருக்கான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்ப முருகன் அவனோட கன்ஃபெஷன்ல அந்த 3 பேரை எப்படி கொலை பண்ணா அப்படிங்கறத போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். அவன் என்ன சொன்னா அப்படிங்கறத பார்க்கலாம். முருகனும் நல்லான் பிள்ளை பெற்றாள் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த சேகரும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள பிசினஸ் கான்டெக்ட்ஸும் இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த சேகர் மாந்திரிகம் தொடர்பான வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்படி வேலைகளுக்காக வெளியூர் போனா 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் கழிச்சு தான் ஊருக்கு வருவாரு. இந்த சிச்சுவேஷன்ல தான் சேகரோட பொண்ணு லாவண்யாக்கும் வேற ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த சிலம்பரசனுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்த பையனோட வீட்டுல யாருமே ஏத்துக்கல. பட் சேகர் வீட்டுல சேகரை தவிர வேற யாருமே ஒத்துக்கல. சோ சேகர் தன்னுடைய பொண்ணு லாவண்யாவையும் சிலம்பரசனையும் தன்னுடைய நண்பரான முருகன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. லாவண்யாவும் தனி கொடுத்தனம் நடத்த நகை பணம்னு தேவையான எல்லா பொருட்களையும் கையோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த காதல் ஜோடி முருகன் வீட்டுல சில மாசங்கள் தங்கியிருந்த சிச்சுவேஷன்ல தான் பெத்த பொண்ணையே தப்பா பார்த்த பரதேசி அடுத்தவன் பொண்ணை மட்டும் விட்டு வைப்பானா? அந்த பொண்ணுகிட்டையும் தொடர்ந்து தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த பொண்ணும் மனசளவிலையும் உடம்பளவிலையும் வலியை அனுபவிச்சு
தங்கச்சி அங்க இருந்திருக்கா. அந்த நேரத்துல தான் தன்னுடைய மகளை பார்க்க வந்த சேகருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. நண்பன் அப்படின்னு நம்பி அனுப்புனா இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானேன்னு கோவப்பட்ட சேகர், உனக்கு நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடு, நான் என்னோட பொண்ணை கூட்டிட்டு போறேன்னு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. சரி, எல்லாத்தையுமே பேசி தீர்த்துக்கலாம்னு சொன்ன முருகன் அதுக்கு முன்னாடி சரக்கு அடிக்கலாம்னு சொல்லி சேகருக்கு விஷம் கலந்த சரக்கு ஊத்தி கொடுத்திருக்கான். சேகர் மயக்கமான கொஞ்ச நேரத்துல ஒரு கைத்தை எடுத்து இறுக்கி சம்பவம் பண்ணிருக்கான். சேகர் கிட்ட வேலை செஞ்ச மூர்த்தி அப்படிங்கிறவனோட உதவியோட வீட்டுக்கு முன்னாடி குழி தோண்டி அந்த உடலையும் புதைச்சிருக்கான். சேகரை தீர்த்து கட்டின அடுத்த ஒரு வாரத்துல லாவண்யா கிட்ட இருந்த நகை பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு லாவண்யாவையும் சீரழிச்சு அவங்க அப்பாவை கொன்ன மாதிரியே சரக்குல விஷம் கலந்து அதை கட்டாயப்படுத்தி வாயில ஊத்தி அதே மாதிரி கைத்தை இறுக்கி சம்பவம் பண்ணிருக்கான். உங்க எல்லாருக்கும் அப்ப லாவண்யாவோட ஹஸ்பண்ட் சிலம்பரசன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கும். இறந்து போன அந்த உடலை அடக்கம் பண்ண குழி தோண்டிட்டு இருந்ததே சிலம்பரசன் தான். எஸ் அட்வொகேட்ஸ் அவனும் இதுக்கு உடந்தையா தான் இருந்திருக்கான். ஊரை விட்டு இவனை நம்பி ஓடி வந்த லாவண்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருந்த சிலம்பரசனுக்கு கொஞ்சம் நாள்லயே அந்த வாழ்க்கை போர் அடிச்சிருக்கு. சோ முருகன் கூட சேர்ந்து டெய்லி குடிச்சிட்டு அவன் சொன்ன மாதிரியே எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கான். இறுதியா அவன் தான் உலகம்னு நம்பி வந்த அந்த பொண்ணையும் முருகனுக்கு விருந்தாக்கி இருக்கான் அந்த பொறுக்கி. பார்கவி போலீஸ் கிட்ட சொன்னது மொத்தமா 3 கொலை அண்ட் போலீஸும் ஜேசிபியை வச்சு தோண்டி கண்டுபிடிச்சது 3 மண்டை ஓடுகள் இல்லையா? அப்படின்னா அந்த 3வது பர்சன் யாரு அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். அது வேற யாரும் இல்ல, லாவண்யாவோட ஹஸ்பண்டான சிலம்பரசன் தான். லாவண்யா இறந்து 40 நாள் கழிச்சு இந்த 2 கொலைகளுக்கும் ஐ விட்னஸ் ஆன 22 வயசான சிலம்பரசனையும் சேம் மெத்தட்ல சம்பவம் பண்ணி அந்த இடத்துலயே புதைச்சிருக்கான். இந்த கொலையில முருகனுக்கு உதவி பண்ணது மூர்த்தியும் முருகனுடைய தம்பியும் தான். ஃபாரன்சிக் எவிடன்ஸ் அண்ட் டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு கொலை செய்யப்பட்டது லாவண்யா, சேகர் அண்ட் சிலம்பரசன் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்ச போலீஸ் முருகனுடைய கன்ஃபெஷனை வச்சு இந்த கொலைகள்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அண்ட் எல்லா கொலைகளுக்கும் மௌனமா இருந்து தன் கணவரை தடுக்காத ராஜேஸ்வரி மேலையும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க. 2008 வருஷ கடைசியில நடந்த இந்த கொலைகள் 2012 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 4 வருஷமா ஒருத்தன் 3 கொலைகளை பண்ணிட்டு எவ்வளவு அதப்பா தைரியமா சுத்திட்டு இருந்திருக்கான். அவ்வளவுதான், இனிமே நம்மள யாருமே கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லைன்னு ஜாலியா முருகன் அந்த ஊர் ஃபுல்லா சுத்தி இருக்கான். அவனுடைய பொண்ணே சரியான பாடத்தை இவனுக்கு கத்து கொடுத்திருக்காங்க. கொலை நடந்து 12 வருஷம் கழிச்சு 2020 இதுக்கான தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு. மூர்த்தி கோர்ட் ட்ரையல் நடக்கும்போதே இறந்து போயிருக்கான். சோ இந்த 3 கொலைகளுக்கும் முருகனுக்கு 3 ஆயுள் தண்டனைகளும், கொலைக்கு உதவி பண்ணதுக்காக அவனுடைய தம்பிக்கு 1 ஆயுள் தண்டனையும் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் அமைதியா இருந்த ராஜேஸ்வரி விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட முருகன் அதுக்கப்புறமா திருந்தினானான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஜாமீன்ல வெளியே வந்த அவன் 5 கொலைக்கும் இதே தண்டனை தான் கிடைக்க போதுன்னு அவனோட மகளையும் சதீஷ்குமாரையும் மிரட்டி இருக்கான். இப்படி இந்த கேஸ்ல பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலும் நம்ம யாரை நினைச்சு வருத்தப்படுதுன்னு தெரியல. பிகாஸ் பாதுகாப்பா இருக்க வேண்டிய அப்பாவே எல்லை மீறி கீழ்த்தரமா அசிங்கமா நடந்துகிட்டா பாதுகாப்பை தேடி எங்க போறதுன்னு ஒவ்வொரு நாளும் கலங்கி நின்ன பார்கவிய நினைச்சு வருத்தப்படுறதா, இல்லனா காதலிச்ச பையன் நம்மள ஒரு நாளும் கைவிட மாட்டான், நம்மள சந்தோஷமா பார்த்துப்பான்னு நம்பி போன லாவண்யாவை அந்த மனித மிருகத்துக்கு விருந்தாக்கின அந்த அப்பாவி பொண்ணை நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல நம்மளோட நண்பன் நம்ம பொண்ணை பத்திரமா பார்த்துப்பான்னு முருகனை நம்பி அனுப்பின சேகரை நினைச்சு ஃபீல் பண்றதான்னு தெரியல. அட்லீஸ்ட் இப்ப உயிரோடு இருக்க பார்கவியை நினைச்சு அவங்க பிடிச்ச வாழ்க்கையை நினைச்சு நிம்மதி அடைவோம். சாதாரண காதல் பிரச்சனையா வந்த இந்த வழக்கு எங்கேயோ திரும்பி இப்படி கொலை வழக்கா மாறும்னு இந்த ஷோவை ஆரம்பிச்ச சொல்லதெல்லாம் உண்மை டீமுக்கும் ஷோவோட ஆங்கர் நிர்மலா பெரியசாமிக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. இந்த இன்சிடென்ட்டை ரியாலிட்டி ஷோல சொன்ன பார்கவி அன்னைக்கு நைட் தூங்கி இருந்தாலும் இதை கேள்விப்பட்ட ஒட்டுமொத்த ஜீ தமிழ் டீமும் அன்னைக்கு தூங்கிருக்க மாட்டாங்க. இந்த நியூஸை ரொம்ப அழகா வெளியே கொண்டு வந்த ஜீ தமிழ் சேனலுக்கும் சொல்வதெல்லாம் டீமுக்கும் பாராட்டுகள். ஒவ்வொரு கேஸோட ட்ரூ அண்ட் அன்சீன் இமேஜஸை என்னால யூடியூப்ல காமிக்க முடியாது. சோ அதோட அன்சீன் இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் ஆடியோஸை வீடியோ போஸ்ட் பண்ண அன்னைக்கு டேவே என்னோட நியூ டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுவேன். என்னோட ப்ரொஃபைல்ல லிங்க் இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி எக்ஸ்க்ளூசிவான இமேஜஸ் அண்ட் வீடியோஸை பாருங்க. அப்படியே இந்த வீடியோல நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க கேர் பண்ற பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் மறக்காம சொல்லுங்க.